ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கம்மிங் மண்டே வந்து 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கக்கூடிய சம் ஆஃப் டாபிக்ஸ் மட்டும் பார்ப்போம், ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு மெட்டீரியல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக ரெடி பண்ணல, பட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கான்செப்ட் என்னவோ அதை மட்டும் பார்த்து போகலாம் அப்படின்ற இதில் ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேட்டுருக்குறாங்க. ஐ மீன் 74% மார்க் வந்து 74 மார்க் புக் பேக் தான், ஓகேவா? இதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ பயப்படாமல் படிங்க, இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நீங்கள் புக் பேக்குடைய க்ளாஸரி பார்ட்டு, ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கைட்லேயே நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அந்த கைட்லேயே அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் 6 மார்க். இந்த 6 மார்க் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய க்ளாஸரி ஃபுல்லாக படிக்கணும். நெக்ஸ்ட் ஆண்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் 6, 38, 74 இதில் இருக்கக்கூடிய ஆண்டனிம்ஸும் ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் படிக்க வேண்டிய சம் ஆஃப் இருக்குது. ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸு கைடில் இருக்கக்கூடிய இது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. மேக்ஸிமம் ஆண்டனிம்ஸ் போட்டிருக்கும் 3ல் 2 கொஷின்ஸ் வந்து புக்கிலேருந்து கேட்பான், ஒரு கொஷின் இன்சைடு கேட்பான், ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 14 வொக்காபுலரியிலேருந்து கொஸ்டின் நம்பர் 7லேருந்து 20 வரைக்கும் வொக்காபுலரி கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 90 மார்க் உங்களுக்கு எக்ஸாம், ஓகே? தமிழ் தெரியும் உங்களுக்கு, அதே போல் தான் இங்கிலீஷும் 90 மார்க்குக்கு எக்ஸாம். இந்த 90 மார்க்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பார்க்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? வொக்காபுலரிலேருந்து டோட்டலாக 22 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 22 டாப்பிக்கில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் 14 டாபிக் தான் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஓகேவா? அதை நம்பர் ஆஃப் வந்து ஒரு சில சேஞ்ச் ஆகிருக்கும், பட் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கிளிப்புடு வேர்ட்ஸ் வந்து புக்கில் வந்து 72, இப்போ நம்ம 72ல் இருக்குது. அதுலேயே அன்கிளிப்புடு வேர்ட்ஸு வரும். கிளிப்புடு வேர்ட்ஸ் ஆப்போசிட் அன்கிளிப்புடு வேர்ட்ஸ், ஓகேவா? அது ஆப்போசிட்டாக படித்தா போடும். நெக்ஸ்ட் பிளெண்டட் வேர்ட்ஸ். பிளெண்டட் வேர்ட்ஸ்னால் என்ன உங்களுக்கே தெரியும். அது கிளிப்புடு வேர்ட்ஸ் வந்து இந்த 2 வேர்ட்ஸ் பிளெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி, அதாவது ஜாயின் பண்ணி இருக்கிறப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச், இதுக்கான அது பிளெண்டட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரன்ச்சு சொல்லுவாங்க, ஓகேவா? இது மாதிரி பிளெண்டட் வேர்ட்ஸ் நீங்கள் படிக்கணும், ஓகேவா? பாஸ் பண்ணி கூட பாருங்கள், ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th டாபிக் the definitions கேட்பாங்க. ரைட் டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம். இது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 73, 74, 101, 145 இந்த மாதிரி பேஜில் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இடியம்ஸ். இடியம்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கில் 40, 111, 112, 173 இந்த இதில் இருக்குது. 61 பிரேசல் வரும்.
இந்த பிரேசல் உறுப்பு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் 112 113. ஃபஸ்ட்டு இந்த பிரேசல் உறுப்பு மீனிங் நீங்கள் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னாவே போய் ஈஸியாக அந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம், ரைட் பண்ணலாம். அந்த மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள், ஓகேவா. நிறைய பிரேசல் ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் மட்டும் பார்த்துக்குங்க, ஓகேவா. 7th one பிரேஸு, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஃபாரின் வேர்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாரின் வேர்ட்ஸ் borrowed வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 172ல் அதுக்கான இது இருக்குது. 8th one ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸு. சஃபிக்ஸ் அண்ட் ப்ரெஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 739 இந்த 2 பேஜில் இருக்குது. தனித்தனி டாபிக் கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரெஃபிக்ஸு செப்பரேட்டாக கேட்பாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் அப்ரிவேஷன். அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 39 190 இந்த டாப்பிக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் இருக்குது. மீது எல்லாமே இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனு, கொஸ்டின் டேக்கு, சிலபிகேஷனு, மாடல் வெர்ப்ஸ், அமெரிக்க இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷு, சென்டென்ஸ் பேட்டர்னு, சூட்டேபிள் சப்ஸ்டியூட் வேர்ட்ஸு, இந்த மாதிரி கன்ஜெக்ஷன், இந்த மாதிரி தான் வருமே, ஓகேவா. டோட்டலாக இது 14 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க, ஓகேவா. எல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்லாம் சொல்லணும். காம்பவுண்ட் வேர்ட்ஸும் நல்லா படிச்சிங்க. எப்படி கேட்பாங்க காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ரெட்டு ப்ளஸ் ஆர்ட். ரெட் ஆர்ட், ரெட் அப்படின்றது என்ன ஒரு அட்ஜெக்டிவ், ஆர்ட் அப்படின்றதும் அட்ஜெக்டிவ் தான். இதே மாதிரி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ்க்கான வேர்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா இது மாதிரி கேட்பான், எப்படின்னா ஓவர்த்ரோ. இது ஓவர்த்ரோ அப்படின்றது என்ன ஃபார்ம்னா அட்வர்ப் அட்ஜெக்டிவ் வெர்பா, அட்வர்ப் நவுனா, அட்வர்ப் வெர்பா, அட்ஜெக்டிவ் நவுனான்னு கேட்பாங்க. 2022 கேட்டிருக்காங்க. செப்டம்பர் மந்த் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் இந்த வேர்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஓவர்த்ரோ அப்படின்றது அட்வர்ப் ப்ளஸ் வர்ப், ஓகேவா. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். என்னென்ன கொடுத்துருந்தா ஒரு சில சம் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸு சம் ஆஃப் டாபிக் மட்டும் எடுத்திருக்கேன், ஓகேவா. 11th இங்கிலீஷில் சினானிம்ஸ் பக்கட், ரிங்கிள்டு, எஃபிஷியன்சி, எபிலிட்டி, பேர்ல்ஸ், டேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன், ஓகேவா. செக்குலேஷன், ஐசோலேஷன், wrinkled, creased, snapped, broken, confined, bound, lauded, appreciated, இந்த மாதிரி ஒரு 16 synonyms வந்து எடுத்திருக்கேன், ஓகேவா. ஆன்டனிம்ஸ் வந்து ஸ்பாட்லெஸ், டர்ட்லி, pretty, ugly, இந்த மாதிரி ஒரு 15 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். கோசி, அன்கம்ஃபர்டபுள், இதில் வெரி இம்பார்ட்டண்ட்டான கொடுத்துருக்கூடிய பேர் தான். இப்போ சர்வ் அப்படின்றது அன்கல்ச்சர்ட், இம்போலிட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அப்போ இந்த 3ல் ஏதோ ஒன்று ஆப்ஷன் இருக்கோ அதை எடுத்துக்குங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ். புக் பே நம்பர் 739 இருக்குது, ஓகேவா. அன்டைடி, அரேஞ்ச்மெண்ட், அன்எசென்ஷியல், ப்ரீவியஸ்லி கேட்ட கொஸ்டின் மட்டும் செலக்டிவாக ஒரு 9 எடுத்துருக்கு, ஓகேவா. அப்ரிவேஷன் நிறைய இருக்குது, ஒரு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். சிஇடி காமன் அட்மிஷன் டெஸ்ட், ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். இது வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். ஆப்ஷனே இந்த ஆப்ஷன் இல்லை, பட்டு சொல்லியிருக்கா கொடுத்துருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் சிஏடி கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். பிசிசிஐ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. MHRD Ministry of Human Resource Development. HDTV very important. High definition television. GST Goods and Service Tax. TNPSC வெரி இப்போ 12th ஸ்டாண்டர்டில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. 12th இங்கிலீஷில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, பார்த்துக்குங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். NGO நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்.
ODS, ozone depleting substances. NOTA, none of the above. WTC, World Trade Center. OPSC, Online Public Access Catalog, is very important. டோட்டலாக இந்த அப்ரிவேஷன் வந்து 28 இருக்கு. ஓகேவா? 20 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஆட்டம், ஃபால், ஜாம், ஜெல்லி, ஜக், பிக்சர், லிஃப்ட், எலிவேட்டர், லாரி, ட்ரக், பிஸ்கட், குக்கி, இது மாதிரி ஒரு 14 இருக்கேன். இந்த பின் அப்படின்றது கார்பேஜ் பின், ட்ராஷ் கேன் அப்படி 2 வரும். ஓகேவா? டைம் டேபிள்னா ஷெடியூல். நெக்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ், பேஸ் வாய்ஸ், கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 11 கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். இந்த பேட்டர்ன் கூட இப்போ சப்போஸ் கேட்டிருக்காங்க ஐஎஸ்ஆர்டி லெவலில் இந்த பேட்டர்லாம் கேட்குறாங்க. அதான் ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிம்போர்ட் அண்ட் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் அதே போல் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரிப்பீட்டாக கேட்ட ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். என்ன மாடல் கேட்ட டைப்ஸ் ஆஃப் அந்த மாடல் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஒரு ப்ராக்டிஸ்க்காக தரேன். இதே கொஸ்டின் கேட்பாங்க சொல்ல முடியாது, ஒரு ப்ராக்டிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்கிரைபிங் ஏ ப்ராசஸ். இது வெரி வெரி ஈஸியாக தான், பட் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நான் அலாட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் இன்னரிங் எ ஷர்ட், அயனிங் ஆஃப் ஷர்ட் ஒன்று. ஓகேவா? அயன் எப்படி பண்ணுவீங்க அந்த ப்ராசஸ் கேட்குறாங்க. ஒரு வெஜிடபிள் சூப் எப்படி ரெடி பண்ணுவீங்க கேட்குறாங்க. ப்ரெஸ் ஓம் எப்படி க்ளீன் பண்ணியிருப்பீங்க. ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் ஓப்பனிங், பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க. லைம் ஜூஸ், எலுமிச்சை ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுவீங்க. கேண்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. கப் ஆஃப் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சாக்லேட் கேக் எப்படி ரெடி பண்ணுவீங்க. ஒரு ஷூவில் எப்படி பாலிஷ் போடுவீங்க. மசாலா தோசை எப்படி ரெடி பண்ணுவீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பட் இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த கொஷின் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், மாற்றியிருக்கேன். ஓகேவா? இந்த ஓப்பன் பேங்க் ஒரு கொடுத்துருக்கேன், பட் சாரி தப்பாக அந்த கொஞ்சம் எடிட் பண்ணும்போது இதுவாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பைண்டிங், ஒரு புக்கு எப்படி பைண்டிங் பண்ணுவீங்க. ஒரு உங்கள் ஃபேவரட் டிஷ் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஒரு மீட்டிங் கால் அரேஞ்ச் பண்ணால் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க. இது மாதிரி ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? வெரி இம்பார்ட்டண்ட்டாக பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அலோட் பண்ணுறோம். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எரர்ஸ். மெனி பாய்ஸ் இஸ் கிளவர். பார்ட் அவுட் அண்ட் மெனி பாய்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இஸ் இங்கே வராது, ஆர் தான் வரணும். மெனி எ பாய், அப்போது ஏ. அனிதா இஸ் ஏ எம்ஏ இன் இங்கிலீஷ். இந்த அப்ரிவேஷன் வரும்போதே இங்கே ஏ வரும்னா வராது, அப்போ ஆன். நெய்தர் ஆருமா நார், என் வந்தால் இங்கே என் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு எத்தனை கொஷின் எரர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு ப்ராக்டிஸ்க்காக. இருக்கிற பிடிஎஃப் எல்லாம் டெவலப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பேர் ஆஃப் கொஷின்ஸ், ஒரு 12 கொஷின்ஸ் ப்ரீவியஸில் கேட்ட ரிப்பீட்டாக கேட்ட கொஷின்ஸ் ஒரு 5 மார்க் கொடுத்துருக்கேன். இதை தவிர்த்து நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேவா? மேரி காம் ஃபஸ்ட் யூனிட் அணிகிறது. ஃபஸ்ட் யூனிட்டு நல்லா ஃபஸ்ட் யூனிட் கண்டிப்பாக கொஷின் வரும். ஓகேவா? பாருங்கள், இது பிடிஎஃப் ஃபைல் நம்ம பிடிஎஃபாக கொடுத்துட்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த போஃபியா சொல்கிறல டெஃபினேஷன்ஸ். ஆக்சுவலாக ரைட் டெஃபினேஷன் ஆஃப் டேர்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ரைட் டெஃபினேஷன் ஈஸி தான். அது என்னென்னு எதனா ஸ்டடீஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். டேர்ம் எதை பற்றி சொல்லி ரொட்டாரிக்கு ஒரு 4 டாபிக்ஸ் வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளாக சேடிஸ்ட் இல்லைன்னா தேஸ்பியன், அப்படின்ற அன் ஆக்டர், ஒன்று ஹீரோ சொல்கிறல அது அன் ஆக்டர். இது ஒரு மாடல். இந்த மாடலில் ஒன்று கேட்கலாம், ஒரு சம் ஆஃப் மீனிங் வச்சு கேட்கலாம். ஓகேவா? இல்லையா
சம் ஆஃப் மோர் அண்ட் மீனிங் சொல்கிற மாதிரி. இப்போது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வச்சு கேட்கலாம். இப்போது நியூரோலஜிஸ்ட் அப்படின்றது யார்? நியூரோலஜிஸ்ட் அப்படின்றது நெப்ரான்ஸ், நம்முடைய நர்வஸ் நரம்பு தொடர்பான நோய்களுக்கான நிபுணர் தான் நர்வஸ் சிஸ்டம். இந்த மாதிரி கேட்கலாம். லாஜி என்ற பேஸ் பண்ணி எண்டில் ஒரு ஸ்டடீஸ் பேஸ் பண்ணி. இப்போது எக்காலஜி அப்படின்றது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் ஆர்கனைசேஷன் அண்ட் என்விரான்மெண்ட். லிவிங் ஆர்கனைசேஷன் அண்டு என்விரான்மெண்ட், இதை பேஸ் பண்ணி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 4th ஒன் ஐஏஎஸ்எம் முடிகிற மாதிரி ஒன்று வரும். கிரிட்டிசம் என்ன, பேட்ராட்டிசம்னா என்ன, ஹீரோயிசம்னா என்ன, ஐடியலிசம்னா என்ன, நேஷ்னலிசம்னா என்ன, அந்த மாதிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ராட்டிசம் அப்படின்றது பேட்ராட்டிசம் நாட்டுப்பற்று. ஓகேவா? லவ் ஆஃப் கண்ட்ரி. இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்கலான்னா, சிஐடிஇ முடிகிற மாதிரி, சிஐடிஇ இதில் எண்ட் ஆகிற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் சொல்லி. இப்போ எக்ஸாம்பிள் ஜெனாசைடு, ஓமிசைடு, சிஐடி. அதாவது ஜெய்சைனா ஒரு கடவுளை கொல்ற மாதிரி, அதாவது கில்லிங் எ காட், டிவைன் பீயிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை கில்லிங் எ கிங்கு, ரெகிசைடு, கில்லிங் எ கில்லிங் அந்த பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, மைனியா, அதாவது ஒரு பர்டிகுலர் டைப், ஒரு மென்டல் இல்னஸ் பர்டிகுலர் டைப்பால் நம்மளுக்கு ரொம்ப இதுவாகும் பார்த்தீங்களா, பேரொருமை இல்லாமல் போகுமே, அந்த மாதிரி இது சொல்கிறது. அதிகமான அளவு நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனோ பர்டிகுலர் திங்ஸ் மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வைக்கிறனால, பற்று வைக்கிறனால வரக்கூடியது. இப்போது ஜுமேனியா அப்படின்றது அப்நார்மல் லவ் ஆஃப் அனிமல்ஸ். அப்நார்மல் லவ் ஆஃப் அனிமல்ஸ் இது பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போஃபியா. அப்படின்றது பயம், ஃபியர். ஒரு சில பாட்டை ஹைட் பாட்டை பயம் வரும், ஒரு சிலருக்கு ஃபயர் பாட்டை பயம் வரும், சில பேருக்கு நாய்ஸ் சவுண்டு கேட்டாவே பயம் வரும். அந்த மாதிரி இருக்கு சொல்கிறது. ஓகேவா? இப்போது அக்ரோபோஃபியா அப்படின்றதுனா ஹைட்டை பார்த்தா பயப்படுறவங்களுக்கு அந்த அக்ரோபோஃபியா சொல்லுவாங்க. ஓகேவா? அதே போல் எக்கோபோஃபியா அப்படின்றது என்னென்னா, ஒரு வீட்டை பற்றி பயம் அந்த மாதிரி வந்தால் எக்கோபோஃபியா. ஓகேவா? இந்த மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி கொஷின்ஸாக நல்லா கேட்பாங்க. அந்த டேர்முக்கான டெஃபினேஷன் என்னென்னு ஆப்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இடியம்ஸை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? இடியம்ஸ்க்கான மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரேசல் வேர்ப்லாம் அதுக்கான செப்பரேட் மீனிங் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதை தவிர்த்து நீங்கள் படிக்க வேண்டிய டாப்பிக்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இல்லை வேறு என்ன நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா, அந்த ப்ரேஸில் மீனிங் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது நல்லா படிங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸு,
ஆனால் கரெக்டான இது டிஎன்பிசி ரிப்பீட்டாக கேட்ட கொஷின் தான். டிஎன்பிசியில் கேட்ட டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எல்லாருக்கும் தெரியும். அதேபோல் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எல்இடி லைட் எமிட்டிங் டயோடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்சிசி அப்படின்றது நேஷ்னல் கார்டட் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸும் நல்லா சிலபிஃபிகேஷன், அந்த சிலபிஃபிகேஷன் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கிராஷ் இருக்குன்னா இது மோனோசிலபிக். ஓகேவா. இப்போ இதை பாருங்கள். சர்டைன் எப்படி பிடிக்கலாம், சர்டைன். அப்போது இது டைசிலபிக். இந்த மாதிரி நீங்கள் இப்படியே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இப்போ குட்டுற வேர்டில் எது மோனோசிலபிக் வேர்டு அப்படின்னு கேட்கலாம். ட்ரைசிலபிக் 4 ஆப்ஷனில் எது சூஸ் த ட்ரைசிலபிக் வேர்டு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக நீங்கள் பாருங்கள். கொஸ்டின் டேக் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். பட் நெகட்டிவ் வேர்ட்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிடணும். இதுக்கு நம்ம நாட் வந்தால் மட்டும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் நினைப்போம். நாட் மட்டும் நெகட்டிவ் வேர்டு கிடையாது. இப்போ ரேர்லி நெகட்டிவ் வேர்ட்ஸ், ரேர்லி, ஹார்ட்லி, செல்டம், நெக்ஸ்ட்டு ஃபியூ, நெக்ஸ்ட்டு லிட்டில். இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான். ஓகேவா. சென்டென்ஸில் சஜஷன் கேட்குற மாதிரி லெட்டர்ஸ் இந்த மாதிரி சென்டென்ஸ் கேட்க வேண்டாம். அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணது என்னது, ஷெல் வி. அதே ஒரு ரிக்வெஸ்ட்டாக ப்ளீஸ் கம் அந்த மாதிரி வந்துன்னா வில் யூ. அதே அர்ஜென்ட்டாக ரிக்வெஸ்ட்டாக கேட்கும்போது வாண்ட் யூ, அது நெகட்டிவாக சொல்லும்போது. ஓகே. அர்ஜென்ட் ரிக்வெஸ்ட்டாக நெகட்டிவாக சொல்லும்போது, அர்ஜென்ட் ரிக்வெஸ்ட்டாக வந்தால் நெகட்டிவ் டேக் பண்ணும். ஓகேவா. உன்னால் பண்ண முடியாதா அந்த மாதிரி கேட்குறவங்களா அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இம்பெடிமெண்ட் ரிமார்க். ஒரு ரிமார்க்கை இம்பெடி பண்ணும்போது கேனாட் இல்லை காண்ட் யூ இந்த மாதிரி வரும். ஓகேவா. இது சென்டென்ஸ் கரெக்டாக பார்த்துங்க. மாடல்ஸ்லாம் நம்ம செப்பரேட்டாக வீடியோவை போடலாம். கேன் எங்கே யூஸ் ஆகும், மஸ்ட்டு எங்கே வரும், வில் எங்கே வரும், அது மாதிரி. அமெரிக்க இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் வெரி இம்பார்ட்டண்ட். அது நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா. அமெரிக்க இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில டிஃப்ரென்ஸ் ஸ்பெல்லிங்கே வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கலரே எடுத்துக்குங்க. கலர் அப்படின்றது இந்த ஓயூஆரோட யூஆரோடு பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இது அமெரிக்க இங்கிலீஷாக மாட்டும்போது கலர் யூ வராது. யூ வராது. இது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேவா. இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள். ஆப்ஷன் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்குங்க. ப்ரிப்போஷன் ஈஸியாக ரைட் பண்ணிடுவீங்க. நல்லா கோட்ரு பண்ணிட்டு போங்க. கன்ஜெஷன் என்னென்ன கன்ஜெஷன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்தால் எப்படி போடணும்னு தெரியும் உங்களுக்கு. சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி. அதே ரூல்ஸ் தான் கொஞ்சம் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் தான். ஓகேவா. சென்டென்ஸ் பேட்டர்ன் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது ஒரு கிளாஸாக பார்க்கலாம். ஓகேவா. சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் we presented a watch to him. ஒரு மினிட் இருங்க. இப்போ பாருங்கள். we presented a watch to me. இப்போ குட்டுற சென்டென்ஸை யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. இப்போ சப்ஜெக்ட் வி, நாங்கள் அவனுக்கு ஒரு வாட்சை ப்ரெசென்ட் பண்ணோம். ஓகேவா. யாருக்கு ப்ரெசென்ட் அப்போ எஸ்வி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ எ வாட்ச் டு ஹிம் அப்படின்றது 2 ஆப்ஜெக்ட் இருக்குது.
போத் ஆர் டிஃப்ரெண்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஸ்டின் இதை யாருக்கு கொடுத்தான், whom, அதாவது இங்கிலீஷில் whom. இந்த கொஷினுக்கு ஆன்சர் கிடைச்சா அது என்னது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ யாரு கொடுத்தா டு இம், அப்போ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ ஏ வாட்ச் யார் என்ன கொடுத்தான் அவனுக்கு, வாட். The question ask what, என்ன. இந்த கொஸ்டின் கேட்ட கிடைக்கிற ஆன்சர் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ சிங்கிள் ஆப்ஜெக்ட் இருந்தால் என்ன யாருக்கு இந்த கொஸ்டின் கேட்டால் போதும். எக்ஸாம்பிள் ஐ ரைட் ஏ லெட்டர், ஐ ரைட் ஏ லெட்டர். இப்போ இது சப்ஜெக்ட்டு வர்பு. நான் கைடம் என்ன எழுதினேன், என்ன அப்படின்னு கேட்டால் ஆப்ஜெக்ட். இப்போது ஐ ரைட் ஏ லெட்டர் டு யூ, ஈ ரைட்ஸ் ஏ லெட்டர் டு மீ அப்படின்ற மாதிரி வந்தோன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும். ஓகேவா? மதர் கேவ் எ கேக் டு மீ, த பிரசிடென்ட் டெலிவர்ட் எ ஸ்பீச் டு த ஆடியன்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொன்று இல்லைன்னா இல்லை அட்வர்பல் பேஸ் பண்ணி ஒன்று கேட்பாங்க. அர்ஜென்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவு, இந்த கொஷின் எப்படி. நெக்ஸ்ட்டு வென், எப்போது. நெக்ஸ்ட்டு வேர், எங்கே. நெக்ஸ்ட்டு ஹவு சொல்லிட்டு வேர் சொல்லிட்டேன். ஒய், சில டைம் ஒய் கூட வரும், ஏன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துன்னா ஆன்சர் ஈஸியாக ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை எக்ஸாம்பிள் ஹவுனா, இப்போ எக்ஸாம்பிள் ஷீ கம்ஸ் எவ்ரிடே. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ கம்ஸ் எவ்ரிடே, அவள் டெய்லி வருகிறாள். அப்போது சி சப்ஜெக்ட் கம்ஸ் வர்ப், எப்போது வர்றா, டெய்லி எவ்ரிடே. அப்போது இது அர்ஜென்ட். வென், இந்த வென் அப்படின்ற கொஷின் கேட்டால் கிடைக்கிற ஆன்சர் தான் எவ்ரிடே. ஓகேவா? இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? இது பாருங்கள், நீங்கள் 12th கூட யூஸ் ஆகும், பாருங்கள். ஓகேவா? 12th எக்ஸாம் முடிச்சுட்டு பட் 11th 12th போகிறப்ப இது நல்லா யூஸ் ஆகும். இதே சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? அது கொஞ்சம் சென்டர் ஃப்ரெஷ்ஷாக கேட்பாங்க, அதை பார்த்துங்க. கண்டிஷனல் கிளாஸ் தான் பாருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஹெட்லைன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஷார்ட் ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் நீங்கள். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ அப்ரிவேஷன்ஸ்லாம் வந்தால் ஃபுல் ஃபார்மே எடுத்து ரைட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் வர்புண்டா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக மாற்றிடணும். ஓகேவா? வர்போட ஈடியில் வர்பு செகண்ட் ஃபார்ம் இருந்தால் பாசிவ் ஃபார்மாக மாற்றிடணும். டூ வர்பு வந்துருச்சுன்னா ஃப்யூச்சர் ஃபார்மாக மாற்றிடுங்க. அப்ரிவேஷன் வந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. வர்பு ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தால் அதோட என்ன பி ஃபார்ம் என்னவோ அதை ஆட் பண்ணிட்டு ரைட் பண்ணுங்கள். நம்பர்ஸ் என்ன வந்தால் லெட்டர்ஸ் ரைட் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிள் 30 வந்துன்னா சென்டென்ஸாக ஓட ரைட் பண்ணும் 30. இதை மாதிரி சென்டென்ஸாக ரைட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தரம் பாருங்கள். ஓகே, ப்ரீவியஸ் கொஷின் எக்ஸ் சொல்கிறீங்க, பெரிய சென்டென்ஸாக கொண்டு வரணும் நீங்கள் இதை. ஓகேவா? இப்போ சென்டர்னா டிவி ஓல்டு லீடர்ஸ் மீட் at Geneva. World leaders meet at Geneva.
இது வந்து ஒரு இந்த ஹெட்லைன் இது ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும். எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் பாருங்கள். ஓல்ட் லீடர்ஸ் ஆர் ஷெட்யூல்டு ஒரு ஃபுல் பண்ணிக்கோங்க. டு மீட் in the first week of எப்போலாம் May first week of May at the headquarter of ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஓகேவா? headquarter of the World Economic Forum in Geneva. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து பெருசாக நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த ப்ராசஸ்ஸு நிறைய சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பாட் இயர்ஸ் டோட்டலாக நீங்கள் ஒரு 8 டாபிக் நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான், கிராமர் பார்ட் கவர் பண்ணால் மட்டும்தான் அதை அட்டன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பிளேஸுங்க. இப்போது ஸ்பாட் டேயில் நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு 8 டாபிக் சொன்னேன். அந்த 8 டாபிக் என்னென்னா சிங்குலர் ப்ளூரலு, நெக்ஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸு ஏ அண்டு எங்கே யூஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு ப்ரிப்போஷன், நெக்ஸ்ட்டு கன்ஜெக்ஷன், நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷனல் கிளாஸ், நெக்ஸ்ட்டு டென்ஸு, நெக்ஸ்ட்டு ப்ரேஸ். இந்த டாப்பிக்கில் நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் அந்த 5 கொஸ்டின் 3 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? 5 கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 கொஸ்டின் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேசேஜ் எடிட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. நோட்டீஸ் ஈஸியாக எழுதலாம். அந்த 5 மார்க் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். நோட்டீஸு எந்த பிளேஸ், ஸ்கூல் அந்த நேம் போட்டுங்க, டேட்டு, டாபிக் நேம், அந்த கண்டென்ட் நேம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாவே ரைட் பண்ண. இமெயில் ரைட்டிங் அதே போல் தான். இமெயில் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பே நம்பர் 151 151லேருந்து 155 அந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. ஓகேவா? இமெயில் ரைட்டிங் நல்லா பார்த்துக்குங்க. ஈஸியாக இமெயில் இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2 அட்ரஸஸ் என்ன சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி எடுக்க போகிறீங்க, அந்த கண்டென்ட்டு உங்கள் நேம் அதுமாதிரி என்ன நம்மளுக்கு அந்த நேம் போட்டணும். ஓகேவா? அதே ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங்கு, டிராஃப்டிங் ஸ்பீச், உங்கள் க்ளீனஸ் பற்றி உங்கள் அசம்பிளியில் நீங்கள் பேசுகிற மாதிரி கேட்கலாம். நம்ம கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி. இப்போ தமிழில் வந்து விடைக்கேற்ற வினா இடுக அப்படின்றது கேட்பாங்க பார்த்தீங்களா, அதே சேம் பேட்டர்ன் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ் புக் பேர் 118. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஐ ஆம் லிவிங் நவ். ஐ ஆம் லிவிங் நவ் இது எப்படி கேட்கலாம்? சென்டென்ஸா கொஷினா? வென் ஆர் யூ லிவிங் கேட்கலாமா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒன்று ப்ராவர்ப்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அந்த ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. இப்போ ட்ரூத் டேஸ் சரி, டைம் வந்து டேஸ் வெயிட் ஃபார் நேம் நன், டைம் வந்து டேஸ் வெயிட் ஃபார் நன், என்னது டைடு. அந்த மாதிரி ஒரு ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. சூஸ் தான், பட் எப்படி கேட்பாங்க பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு நவுனு ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருங்க. 144 இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்லாம். டென்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. டிட்டர்மினட்ஸ், அந்த பை சார்ட், இந்த நான் வர்பல்
நான் வெர்பல் இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 51 52 இருக்குது பாருங்கள். அந்த கண்டென்ட்லாம் நல்லா பார்த்துக்குங்க. செமெட்டிக்ஸ் அண்ட் ஃபீல்டிங் பேஸ் பண்ணி அந்த என்ன அக்ரிகல்ச்சர்னால் என்பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஷார்ட் ட்ரிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் என்னென்ன வேர்ட்ஸ் அதில் இருக்குது பாருங்கள். இப்போ ஹார்வெஸ்ட்டு, மான்சூனு, ஹைப்ரிடு, டில்லிங்கு, எல்டு, மேன்யூர், ஃபார்மர்ஸ், பிளான்டேஷன், பேடி, இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வேர்ட்ஸ் அது இந்த சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன ஃபீல்டு? அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. பேங்கிங் அண்ட் ஆர்பிஐ, இன்வெஸ்ட்மெண்ட்டு, HDFC பேங்க், அந்த பேங்க் நேமோ எஸ்பிஐ பேங்க் இந்த மாதிரி பேங்க்கோட நேம் என்ன இருந்துச்சுன்னா அது பேங்கிங். கம்ப்யூட்டர்னா பைனரி சிஸ்டம், டிஸ்க்கு, இமெயிலு, கவர்னன்ஸு, மானிட்டர், மெனு, லேப்டாப், இன்டர்நெட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்லலாம், இந்த ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அந்த ஃபீல்டுன்னு. ஓகே, 5 நோட் மேக்கிங் சம்மரைஸாக உங்களுக்கு தெரியும். கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக போடுங்க. லாஸ்ட்டாக நம்பர் ஆஃப் காப்பீஸ், பேஜஸ் எல்லாம் கேட்பாங்க, அது கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுக்கு 5 கொஷின்ஸ் கேட்குறது, அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? அதே போல் ஜென்ரல் பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். புக் பேஜ் நம்பர் 88 அந்த கொஷின் இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு லைன் பொய்டிக் லைன்ஸ் கொடுத்தா என்ன ப்ரேஸில் இருக்கக்கூடிய மீனிங் என்னன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 2-3 வரும் அல்லி. ஓகேவா? அதுக்கு ரிலேட்டடான டைட்டில் ஒன்று ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 4 லைன்ஸ் கொடுத்து அதில் சஜஸ்ட் ஏ சூட்டபிள் டைட்டில் ஃபார் த போயம், என்ன டைட்டில் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க. லெட்டர் ரைட்டிங்னா ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணலாம். ஒரு என்ன ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து அதில் என்ன போஸ்டிங், என்ன வாண்டட் லிஸ்ட்டோ என்ன கேட்குறாங்களோ அதை ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி